equation x to the power 4 and x cube minus 11x square plus x minus 11. இதுல வந்து f of x எப்படி செலக்ட் பண்ணணும்? எதுக்கு ஹையர் பவர் இருக்கோ அது என்ன பண்றோம்? f of x ஆ எழுதிக்கிறோம். இப்போ f of x is equal to x to the power 4. இப்போ பார்த்தீங்கன்னா x cube இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 0x cube. இதுக்கு நான் உங்களுக்கு எப்படி எழுதணும்னு ஒரு ட்ரிக் போட்டிருக்கேன். மேல கார்டு வரும். அதை பாருங்க. 0x cube. அப்புறம் என்ன போடணும்? 0x square plus 0x. ஏன்னா இது எதுவுமே கிடையாது. இதெல்லாம் எழுதுனா தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சரியா போட முடியும். அப்புறம் லாஸ்ட்டா என்ன இருக்கு? -1. இங்க எல்லாம் பிளஸ் தான் போடணும். 1க்கு முன்னாடி இருக்க டெர்ம் தான் இதோட டெர்ம். அது அப்போ -1 போடுறோம். அப்புறம் g of x. g of x என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குடுத்துருக்காங்க. x cube minus 11 x cube அப்புறம் என்ன இருக்கு? x ஸ்கொயர் தான் இருக்கு. அப்புறம் பிளஸ் இங்க x தான் இருக்கு. -11 கான்ஸ்டன்ட் டெர்ம். இதுல எதுவும் நம்ம ஆட் பண்ண போறதில்ல. இப்போ நம்ம f of x எங்க எழுதணும்? உள்ள எழுதணும். ரைட்? f of x உள்ள எழுத போறோம். f of x என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, x to the power 4 plus 0x cube plus 0x square plus 0x minus 1. கிளியரா? நெக்ஸ்ட் g of x நம்ம எங்க எழுதுறோம்னு பார்த்தீங்கன்னா, வெளியில எழுதுறோம். x cube minus 11x square plus plus x plus x minus 11. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் பண்ணா என்ன பண்ணணும்? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? x to the power 4 by x cube டிவைட் பண்ணா என்ன வரும்? வெறும் x தான் வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். x into x cube is x to the power 4. அப்புறம் என்ன மல்டிப்ளை பண்ற? minus into plus is minus 11 into x square. 11x square into x is minus 11x cube. அப்புறம் என்ன வரும்? இங்க plus into plus is plus x square. அப்புறம் என்ன வரும்? minus 11x. ஓகே. ஸோ இங்க அப்படியே ஒவ்வொரு டெர்மா மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா டிவிஷன்னாலே சப்ட்ராக்ஷன் தான். சப்ட்ராக்ஷன் என்னது? சைன் சேஞ்ச். அப்போ இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ், இங்க பிளஸ், அப்போ இங்க மைனஸ், இங்க பிளஸ். ஃபர்ஸ்ட் டேர்ம் x பவர் 4 மைனஸ் x பவர் 4 கேன்சல் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்கு? 0x கியூப் பிளஸ் 11x கியூப். அப்போ என்ன இருக்கும்? 11x கியூப் மட்டும் இருக்கும். இங்க என்ன இருக்கும்? மைனஸ் சிம்பிள் இருக்கு. 0 போயிட்டுனா இங்க என்ன இருக்கும்? x ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அப்புறம் இங்க என்ன இருக்கும்? பிளஸ் 11x. இங்க என்ன இருக்கு? மைனஸ் 11. ரைட்? இங்க என்ன -1 தானே? எதுக்கு நான் 11 போட்டேன்? ஓகே 1 தானே இருக்கு. இங்க 1 எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவலைஸ் பண்ணணும். இப்போ இங்க என்ன இருக்கு? 11x கியூப் இருக்கு. இங்க என்ன இருக்கு? வெறும் x கியூப் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? x கியூப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வருது? இங்க பிளஸ் சைன் தானே இருக்கு. அப்போ இங்க பிளஸ் 11 போட போறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 into x cube is 11x cube. அப்புறம் பிளஸ் into minus is minus 11x square. 11 into 11 is how much? 121. 121 x square. அப்புறம் 11 into x வந்து என்ன வரும்? plus 11x. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? plus into plus is plus into minus is minus 11 into 11 இங்க again 121. இப்போ நம்ம கேன்சல் பண்றோம். இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும், இது மைனஸ், இது பிளஸ். இது கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் 121 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? பிளஸ் 120 எக்ஸ் ஸ்கொயர். இது பிளஸ் 11x மைனஸ் 11x. அப்போ இந்த டேர்மும் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? கிரேட்டருக்கு பிளஸ் சிம்பிள் இருக்கு. 121 மைனஸ் 1 என்ன வரும்? 120. கிளியர். இப்போ நம்ம இதுல என்ன பண்ணலாம்? கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம வெளியில எடுக்கலாம். ஆமா தானே? இப்போ இதுல கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120ன்ற கான்ஸ்டன்ட் டேர்மை நான் வெளியில எடுத்துடுறேன். இங்க நம்ம இன்னொரு டேர்ம் 0x நம்ம போட்டுக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியா இருக்கும். பிளஸ் இங்க என்ன இருக்கு? கேன்சல் ஆயாச்சு. 0x பிளஸ் என்ன இருக்கு? 120. ஸோ அப்போ இங்க என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர், இங்க 0x, இங்க என்ன வரும்? பிளஸ் 1. Clear. So in the 120, this is a constant term. We can leave it because this is not GCD. இது வந்து ஒரு constant term மட்டும்தான். Next step என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
திஸ் இஸ் இதுதான் நம்ம டேர்மா எடுத்துக்க போறோம். என்னது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0x பிளஸ் 1. ஸோ திஸ் இஸ் g of x. இங்க நம்ம என்ன போட்டிருக்கோம், டிவைசர்ல போட்டுறத நம்ம என்ன பண்ண போறோம், f of xன்னு எடுத்துக்க போறோம். ஸோ வாட் இஸ் தட், எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11. இப்போ நம்ம கேன்சல் பண்ண போறோம். அகைன் ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, டிவைடட் பை இங்க என்ன போடுறோம், எக்ஸ் ஸ்கொயர் போடுறோம். என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆயிடும், வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் 0 into x is 0x square plus 1 to x is x. So again sign change, subtraction, இங்க minus வரும், இங்கேயும் minus வரும், இங்கேயும் minus வரும். இந்த term cancel ஆயிடும், plus x minus x இந்த termும் cancel ஆயிடும். இப்போ நமக்கு என்ன இருக்கு, minus 11x square minus 0x square போச்சுன்னா என்ன இருக்கும், minus 11x square தான் இருக்கும். minus 11x square இங்க என்ன இருக்கு, minus இது 0x ஆயிடுது, அப்புறம் minus 11 இருக்கு. கிளியர். ஸோ மைனஸ் 11x ஸ்கொயர், இது என்ன ஆயிடுது, பிளஸ் இது 0x, அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் 11 அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டேர்மை அகைன் கேன்சல் பண்ண போகிறோம். கரெக்ட். ஸோ இதில் 11 காமனாக எடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ 11x ஸ்கொயர், இந்த டேர்ம் என்ன இருக்கு, மைனஸ் 11x ஸ்கொயர், இங்கே என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கு, மைனஸ் 11. இந்த மைனஸ் 11 இங்கே போட்டோம்னா 11 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் மைனஸ் 11x ஸ்கொயர். அப்புறம் இங்கே ஜீரோனாலே எனிதிங் மல்டிப்ளைட் பை 0 வில் பி 0x. அப்புறம் பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் மைனஸ் 11. நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, சைன் சேஞ்ச் பண்ணும், இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். ஸோ எவ்ரிதிங் வில் பி கேன்சல்டு, இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல்டு. ஸோ நமக்கு என்ன வரும், 0. நவ் விச் இஸ் த ஃபேக்டர், இங்கே 0 வந்ததுன்னா எந்த இடத்துல 0 வருதோ அங்கே என்ன நம்ம டிவைசராக யூஸ் பண்ணியிருக்கோமோ அது என்னது, ஜிசிடி. ஸோ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு வாட், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0x நம்ம ஆன்சர் போடும்போது விட்டுடலாம், எக்ஸ் ஸ்கொயர் plus 1 is the GCD. So எங்க 0 வருதோ அங்க என்ன நம்ம டிவைசரா யூஸ் பண்ணிருக்கோமோ அதுதான் நமக்கு என்னது, GCD. Clear?